இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் ஒரு சில மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. யார் அவர்கள்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை உறுதியாக கெட்டியாக பற்றி கொண்டிருக்கிற மனது. உங்களுடைய இருதயத்தில் தேவன் மேல் உங்களுக்கு மேல் இருக்கிற அந்த பற்று உறுதி தேவன் அந்த கண்கள் தேடிக்கொண்டது. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள். இப்போ தேவன் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நான் அந்த நபர்கள் நீங்கள் என்று சொல்கிறேன், நான் என்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எதிர்பாருங்க. அடுத்தது அந்த எதிர்பார்ப்போடு தேவன் மட்டுமே எனக்கு செய்வார், அவரை நான் சார்ந்திருக்கிறேன், பற்றி இருக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருந்தது. அந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு அழுத்தமான சத்தியம் இருக்குது பாரு. நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் பற்றிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து சொல்லணும், அவன் என்னை பற்றி உத்தமமாக இருக்கிறான். நிச்சயமாக வல்லமை வெளிப்படும். அது ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனை பற்றி எங்களுக்கு இருக்கிற உத்தம இருதயம் மிகவும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அதை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்பியாசப்படுத்த தேவனுடைய உதவியோடு நாங்கள் செயல்படுத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே உடைய வல்லமை வெளிப்படும். அதை கர்த்தாவே சாட்சியாக நீ மாற்றுவீர். உமக்கு நன்றி. இதை செய்கிறபடியாக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.